விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். காரைக்கால் மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க நிரந்தர தீர்வு காண வேண்டும். கடற்படை தளபதியிடம் முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தல். பழைய கவர்னர்களைப் போலவே சிபி ராதாகிருஷ்ணனும் அரசு நிர்வாகத்தில் தலையிடுகிறார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. தொடர் கொள்ளையில் ஈடுபட்ட வடமாநில இளைஞர்கள் கைது, நகை பணம் பறிமுதல். திருவண்டார் கோவிலில் உள்ள திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழா, ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன். இனி விரிவான செய்திகள். காரைக்கால் மீனவர்கள் கைது செய்யப்படும் விவகாரம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கடற்படை தளபதியிடம் முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். இந்திய கடற்படையின் கிழக்கு கடற்படை பிரிவு தளபதி துணை அட்மிரல் ராஜேஷ் பெண்டார்கர் இன்று முதலமைச்சர் அலுவலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். அப்போது காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்கும் போது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படும் சம்பவம் அடிக்கடி நடைபெற்று வருவதாகவும் இதற்கு நிரந்தர தீர்வு காண்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கடற்படையின் செயல்பாடுகள் மற்றும் முக்கியத்துவம் குறித்த கல்வி மற்றும் விழிப்புணர்வை புதுச்சேரியில் உள்ள பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியருக்கு கடற்படையின் மூலமாக கற்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் இந்திய கடற்படை தினத்தை புதுச்சேரியில் சிறப்பாக நடத்த ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி இந்திய கடற்படையின் கிழக்கு கடற்படை பிரிவு தளபதியிடம் வலியுறுத்தினார். இந்த சந்திப்பின் போது புதுச்சேரி தலைமை செயலர் சரத் சௌஹான், தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடற்படை அதிகாரி ரவிக்குமார் மற்றும் அதிகாரிகள் உடன் இருந்தனர். பழைய கவர்னர்களைப் போல சிபி ராதாகிருஷ்ணனும் புதுவை அரசியலில் தலையிடுவதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் தமிழக கவர்னர் ரவி திருவள்ளுவர் விழாவை கவர்னர் மாளிகையில் கொண்டாடியுள்ளதாகவும் வேண்டுமென்றே பிரச்சனைகளை உருவாக்க தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை கொச்சைப்படுத்த தமிழக அரசுக்கு தொல்லை கொடுக்க சர்ச்சை வேலையை கவர்னர் செய்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். இதற்கு கவர்னர் மற்றும் பொறுப்பல்ல என கூறிய அவர், அவரை ஊக்குவிக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பிரதமர் மோடியும் தான் இதற்கு பொறுப்பு என்றார். கவர்னர் மூலம் எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு தொடர்ந்து அவர் தொல்லை கொடுத்து வருவதாகவும் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் காலம் வெகு விரைவில் வரும் என்றார். கவர்னர் தமிழக மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் தனது RSS சித்தாந்தத்தை படிப்படியாக தமிழ்நாட்டில் நுழைக்கும் வேலையை பார்ப்பதாகவும் அரசியலமைப்பு சட்டத்தின்படி எந்த கட்சியும் சாராமல் இருக்க வேண்டிய கவர்னர் பாஜகவின் கைக்கூலியாக செயல்படுவது வேதனை தருவதாகவும் தெரிவித்தார். புதுவையில் முன்பு இருந்த கவர்னர்களைப் போல சிபி ராதாகிருஷ்ணனும் புதுவை அரசு நிர்வாகத்தில் தலையிடுவதாக அவர் குற்றம் சாட்டினார். மரக்காணம் அருகே தொடர் கொள்ளையில் ஈடுபட்ட வட மாநிலத்தை சேர்ந்த 3 பேரை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து நகை, பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் சென்னை நெடுஞ்சாலையில் தனிப்படை போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த வாகனங்களை அவர்கள் சோதனை செய்தனர். அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேரை சந்தேகத்தின் பேரில் மடக்கி பிடித்து விசாரணை நடத்தியதில் அவர்கள் இருசக்கர வாகனத்தை திருடி வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களிடம் நடத்தப்பட்ட தீவிர விசாரணையில் அவர்கள் உத்தரப்பிரதேச மாநிலம் அம்ரோஹாவை சேர்ந்த சதாப், இர்பான், புதுடெல்லி ராஜீவ்காந்தி நகரை சேர்ந்த அலாவுதீன் என்பது தெரியவந்தது. இவர்கள் 3 பேரும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு விழுப்புரம் 4 முனை சந்திப்பு அருகில் உள்ள டீ கடை முன்பு நிறுத்தப்பட்டிருந்த விக்கிரவாண்டி ஆசூரை சேர்ந்த ஆறுமுகம் என்பவரது இருசக்கர வாகன பெட்டியை திறந்து அதிலிருந்த 2,15,000 பணத்தை கொள்ளையடித்தவர்கள் என்பதும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அன்று மாலை விழுப்புரம் பாப்பன்குளம் சிவன் கோவில் அருகே நடந்து சென்ற போது விழுப்புரம் சென்னை மெயின் ரோட்டில் RB நகர் பகுதியை சேர்ந்த சுப்பிரமணியனின் மனைவி கீதா கழுத்தில் அணிந்திருந்த 6 பவுன் தங்கச்சங்கிலியை பறித்து சென்றதும், சில மாதங்களுக்கு முன்பு விழுப்புரம் காமராஜர் வீதியில் உள்ள ஒரு நகைக்கடையில் நகை வாங்குவது போல நடித்து அங்கிருந்த ஊழியர்களின் கவனத்தை திசை திருப்பி 13 பவுன் நகைகளை மோசடி செய்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து 3 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 10 பவுன் நகை, 1,40,000 ரூபாய் ரொக்கம், 3 செல்போன்கள், ஒரு இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். இவற்றின் மொத்த மதிப்பு 6,50 லட்சம் ரூபாய் ஆகும். திருவண்டார் கோவில் திரௌபதி அம்மன் கோவில் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் தீ மிதித்து தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். புதுவை திருவண்டார் கோவிலில் உள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தின் 62ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. கடந்த 14ஆம் தேதி தொடங்கிய நிகழ்ச்சியானது ஒவ்வொரு நாளும் சுவாமி மின் அலங்காரத்துடன் அலங்கரிக்கப்பட்டு மகா தீப ஆராதனையுடன் வீதி உலா செல்லும் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வந்தது. கடந்த புதன்கிழமை திருக்கல்யாண உற்சவமும் அதைத் தொடர்ந்து தீமிதி திருவிழாவும் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தீ மிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். இந்நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள் மற்றும் சுற்று வட்டார கிராமத்திலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
காடுகளில் சுற்றி திரிந்த பன்றிகளை கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகள் பிடித்தனர். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கிராமங்களில் பன்றிகள் சுற்றித் திரிவதாக பொதுமக்களிடமிருந்து தொடர் புகார்கள் வந்ததா. இதனையடுத்து பன்றி வளர்ப்போர் தங்களது சொந்த இடத்தில்தான் பன்றிகளை வளர்க்க வேண்டும் என்றும் பொது இடங்களில் திரியவிடக்கூடாது என்றும் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டதா. இருப்பினும் பன்றிகள் சாலைகளில் சுற்றித் திரிந்து கொண்டிருந்தன. இதனையடுத்து கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் பன்றிகள் பிடிக்கப்பட்டதா. மீண்டும் பன்றிகளை திரியவிட்டால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை பாயும் என்று மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எல்ராஜன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். காவல்துறையிலையும் இந்த மாதிரி புகார் தெரிவித்ததாக சொன்னாங்க. நம்ம பல கட்டங்களாக இந்த மாதிரி பண்டிகைகள் இனப்பெருக்கம் அதிகமாக இருக்கும்போதெல்லாம் நம்ம அந்த பண்டிகைகளோட பராமரிப்பவர்கள்ட்டையும் வளர்ப்பவர்கள்ட்டையும் நம்ம தகவல் தெரிவித்து வரோம். எனவே இந்த பன்றியை வளர்க்குறவங்கள்ட்ட நான் சொல்கிறது ஒன்று தான். இனிமேல் நீங்கள் வளர்க்குற பன்றிகளை நீங்கள் பாதுகாப்பாக உங்களுடைய பட்டிகளில் மட்டுமே அடைச்சி பாதுகாத்துக்கணும், வளர்த்துக்கிட்டு வரணும்னு கேட்டுக்கிறேன். அதை தாண்டி வெளியே சுற்றும் பட்சத்தில் அந்த பண்டிகளை வளர்ப்பவர்கள் மேடம் சட்டப்படியான நடவடிக்கைகள் எடுக்கப்படுன்றது இந்த நேரத்தில். காரல் மார்க்சின் 206வது கருத்தரங்கில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்திய கம்யூனிஸ்ட் புதுவை மாநில கிளை சார்பில் புதுச்சேரி முதலியார்பேட்டை சாலையில் உள்ள கட்சி அலுவலக வளாகத்தில் காரல் மார்க்சின் 206வது பிறந்தநாள் விழா கருத்தரங்கம் நடைபெற்றது. மாநில செயலர் சலீம் தலைமை தாங்கிய இந்நிகழ்ச்சியில் துணை செயலாளர் சேது செல்வம் முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக இந்திய கம்யூனிஸ்டின் முன்னாள் மக்களவை உறுப்பினர் சுப்பராயன் கலந்து கொண்டு காரல் மார்க்ஸ் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அரசு பள்ளியில் 11ஆம் வகுப்பு சேர்க்கைக்கான தகுதி பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் கடந்த 10ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இதனையடுத்து அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் 11ஆம் வகுப்பு மாணவர் சேர்க்கை கடந்த 13ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. அதன்படி அரசு பள்ளிகளில் படித்த 10ஆம் வகுப்பு மாணவர்களின் தகுதி பட்டியல் மற்றும் நேர்காணலுக்கான தேதி, நேரம் அந்தந்த அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் உள்ள அறிவிப்பு பலகையில் ஒட்டப்பட்டுள்ளன. தகுதி பட்டியலை தொடர்ந்து வரும் 27ஆம் தேதி மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் நடத்தப்படுகிறது என்று கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி காவல்துறை சார்பில் நடத்தப்பட்ட கேரம் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இளைஞர்கள் போதை பழக்கத்தில் ஈடுபடாமல் இருக்க புதுச்சேரி காவல்துறை சார்பில் மிஷன் இளமை என்ற திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி காவல்துறை சார்பில் வானரப்பேட்டையில் உள்ள தனியார் பள்ளியில் கடந்த 2 நாட்கள் கேரம் விளையாட்டுப் போட்டி நடத்தப்பட்டது. இதில் பள்ளி கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள் என பலர் பங்கேற்றனர். இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா நேற்று மாலை நடைபெற்றது. சட்டம் ஒழுங்கு காவல் கண்காணிப்பாளர் நாரசைதன்யா தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கலந்து கொண்டு கேரம் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். முதல் 3 இடங்களை பிடித்த பிரபாகரன், கலைக்குமார், சுரேந்திரன் ஆகியோர் பாராட்டப்பட்டனர். இந்நிகழ்ச்சியில் கிழக்கு காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா, தெற்கு காவல் கண்காணிப்பாளர் பக்தவச்சலம், வடக்கு காவல் கண்காணிப்பாளர் வீரவல்லவன், ஆய்வாளர்கள் செந்தில்குமார், சத்யநாராயணா மற்றும் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் ஆச்சாரியா கல்லூரியின் ஆண்டு விழாவை தாளாளர் அரவிந்தன் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். வில்லியனூர் ஆச்சாரியா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 2024ஆம் ஆண்டிற்கான ஆண்டு விழா ஆச்சாரியா மகா உற்சவ நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆச்சாரியா கல்வி குழுமத்தின் தாளாளர் முனைவர் அரவிந்தன் குத்துவிளக்கேற்றி விழாவினை தொடங்கி வைத்தார். விழாவில் பாலா, விக்கி சிவா ஆகியோர் விஜயகாந்த், விஜய், சிம்பு ஆகிய நடிகர்களைப் போல மிமிக்ரி செய்து அசத்தினர். அரங்கில் இருந்த மாணவர்கள் கிரிக்கெட் பற்றி கேட்டபோது டோனியை ரொம்ப பிடிக்கும் என்றும் அவரது ரசிகர் நான் என்றும் பாலா குறிப்பிட்டார். விழா முடிவில் ஏராளமான கல்லூரி மாணவர்கள் பாலாவுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்டு மகிழ்ந்தனர். மாநில அளவிலான பெத்தாங் போட்டியை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி இந்திரா ஸ்போர்ட்ஸ் சார்பில் மாநில அளவிலான பெத்தாங் போட்டியின் தொடக்க விழா தேங்காய்திட்டு மைதானத்தில் நடைபெற்றது.
அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பெத்தாங்குண்டுகளை வீசி போட்டிகளை தொடக்கி வைத்து வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் 262 அணிகள் பங்கேற்கின்றன. முதல் நாளான இன்று 100க்கும் மேற்பட்ட அணிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். போட்டிக்கான ஏற்பாடுகளை இந்திரா ஸ்போர்ட்ஸ் தலைவர் சரவணன், கேப்டன் பிரபு, பொருளாளர் தியாகராஜன் ஆகியோர் ஏற்பாடு செய்துள்ளனர். நடிகர் கார்த்திக்கின் பிறந்த நாளையொட்டி அவரது ரசிகர்கள் ரத்த தானம் வழங்கினர். நடிகர் கார்த்தியின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் பல்வேறு நலத்திட்ட பணிகள் செய்யப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மனித உயிரை காப்போம் என்ற அடிப்படையில் புதுச்சேரி மாநிலம் கார்த்திக் மக்கள் நலப்பணி இயக்கம் சார்பாக நடிகர் கார்த்திக்கின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில தலைவர் ராஜ்குமார் ஏற்பாட்டில் ரத்த தான முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற ரத்த தான முகாமில் நடிகர் கார்த்திக்கின் ரசிகர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ரத்த தானம் அளித்தனர். இந்நிகழ்ச்சியில் மன்ற செயலாளர் பிரகாஷ், மகளிர் அணி தலைவி அம்பிகா, சரவணன், பிரபு, அருண், பிரவீன், தேவி, அன்பு, தீபக், சிவகார்த்திகேயன், பிரசன்னா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில அண்ணன் கார்த்திக் மக்கள் நலமன்ற சார்பில் அவருக்கு எங்களது மனமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். மடுவுப்பேட்டை ஆரோக்கிய அன்னையின் ஆண்டு விழா கொடியேற்றத்தில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி மடுவுப்பேட்டை சேத்திலால் நகரில் புதுப்பிக்கப்பட்ட அன்னை ஆரோக்கிய மாதா ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் 9ஆம் ஆண்டு திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. காலை 10 மணிக்கு ரெயின்போ நகர் ஜான்மரி விண்ணியப்பர் ஆலயத்தின் பங்குத்தந்தை கிரகோரி திருப்பலியை நடத்தி மந்திரிக்கப்பட்ட அன்னையின் கொடியை ஏற்றி வைத்தார். விழாவில் ஊர் பொதுமக்கள் மற்றும் ஊர் பெரியோர்கள் கலந்து கொண்டனர். காடுவெட்டி குருவின் நினைவு தினத்தையொட்டி அன்னதானம் வழங்கப்பட்டது. வன்னியர் சங்கத்தின் முன்னாள் தலைவரும் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினருமான மறைந்த காடுவெட்டி குருவின் நினைவு நாளை முன்னிட்டு மரக்காணம் பேருந்து நிலையம் பகுதியில் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மரக்காணம் பேருந்து நிலையம் அருகில் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் ஜெயராஜ், மரக்காணம் பாமக நகர செயலாளர் ரமேஷ், வன்னியர் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. பாமகவை சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர். கணபதிச்செட்டிக்குளம் நலவாழ்வு மையத்தில் காசநோய் தடுப்பூசி முகாம் நடத்தப்பட்டது. புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் கணபதிச்செட்டிக்குளம் சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையத்தில் காசநோய்க்கான தடுப்பூசி செலுத்தும் சிறப்பு முகாம் நடைபெற்றது. பெண் சுகாதார மேற்பார்வையாளர் ஷகிலா வரவேற்புரையாற்றினார். தலைமை மருத்துவ அதிகாரி மேரி ஹெப்சிபாய் தலைமை தாங்கிய நிகழ்ச்சியில் மருத்துவ அதிகாரி வினோதினி பொதுமக்களிடையே காசநோய் தடுப்பூசியின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். சுகாதார உதவியாளர் மதிவாணன் மற்றும் கிராமப்புற செவிலியர்கள் இதில் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 6640 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 53,120 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 930 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். காரைக்கால் மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க நிரந்தர தீர்வு காண வேண்டும். கடற்படை தளபதியிடம் முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தல். பழைய கவர்னர்களைப் போலவே சிபி ராதாகிருஷ்ணனும் அரசு நிர்வாகத்தில் தலையிடுகிறார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. தொடர் கொள்ளையில் ஈடுபட்ட வடமாநில இளைஞர்கள் கைது, நகை பணம் பறிமுதல். திருவண்டார் கோவிலில் உள்ள திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழா, ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.